இது வந்து ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சி என்பதால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லங்க, ஆளுநர் மாளிகை நடக்கக்கூடியது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயம். சரி, அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கொள்கையை வகுத்திருக்காங்களோ அதுதான் அங்க செய்வாங்க. தமிழ்நாடு அரசு வகுத்திருக்கிற கொள்கை தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள உள்ளது. தமிழ்நாடு சட்டமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு கட்பட்டது. அங்கே தமிழ் வாழ்த்து பாடாம வந்தே மாதிரம் பாடினா அப்போ நம்ம கொஸ்டினை கிளப்பலாம், அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஆனா அது தமிழ்நாட்டில் வந்தே மாதிரெல்லாம் பாடலை. தமிழ் வாழ்த்து தான் இங்கே தமிழ் அரசு சட்டமன்றத்தில் பாடி இருக்கிறாங்க. வரக்கூடிய காலத்தில் அதான் நடக்கும் என்று எங்கள் நம்புகிறோம். அப்படி நடக்காமல் விட்டால் அதை பற்றி நாங்கள் விமர்சிப்போம், எடுத்து சொல்லுவோம், கண்டிப்போம். ஓகே. அந்த நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் இதே போன்ற தமிழ் தாய் வாழ்த்து 3வது பாடப்பட்ட போது ஒரு விமர்சனங்கள் எழுந்தது. அதே பாணி இங்கே ஆளுநர் மாளிகையிலையும் தொடர்ந்தாலும் இந்த கேள்வியை நீங்கள் உங்கள்கிட்ட வைத்தோம். ஆனால் நீங்கள் அதை எதிர்ப்போன்னு சொல்லிட்டீங்க. மற்றொரு மிக முக்கியமானது, தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு கூட்டணி ஆட்சி யுகம் தொடங்கி இருக்கிறது. இது 1952க்கு பிறகு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ராஜாஜி அமைச்சரவைக்கு பிறகு இப்போது ஒரு முதல் முறையாக இந்த கூட்டணி ஆட்சி அரசு என்றது தொடங்கி இருக்கிறது. இனி வரும் காலங்களிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோ அல்லது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளோ கூட்டணி என்றால் எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு என்ற கோரிக்கை மேலும் ஒரு வலுவடைந்து அதை இந்த அரசுக்கு பின்னர் அடுத்த தேர்தலில் இந்த கோரிக்கை மேலும் வலுவடைவதற்கான வாய்ப்பு நிபந்தனைகளாக முன்வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்குதான் நினைக்கிறீங்களா சார் எல்லா கட்சிகளுமே? இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கியிருக்காங்க. கூட்டணி ஆட்சியே சகாப்தம், ஒரு புது சகாப்தம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லை. அது ராஜாஜி காலத்தில் இருந்தது, இப்ப திரும்ப 60 வருஷத்துக்கு பிறகு தொடங்குது. இந்த கூட்டணி ஆட்சி தொடங்குற இந்த முறை இந்த 5 ஆண்டுகளோட நின்றுட்டு நான் நம்பல. இனி வருங்காலத்தில் இதுதான் நிச்சயமாக அடிப்படையாக இருக்கும். இப்ப கேரளா எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட்டணி ஆட்சி தான். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணியாகத்தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கூட்டணி தர்மம் தான் தமிழகத்தில் இனி வேறொன்றும். அதை பற்றி தான் தேர்தலில் பேசப்படும். வருங்காலம் கூட்டணி ஆட்சி தர்மம் தான், அதுதான் தமிழ்நாட்டில் வரப்போகுது. அதில் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த கூட்டணி சகாப்தம் தொடங்கியுள்ள இந்த சூழ்நிலையில் கூட்டணி ஆட்சி சகாப்தம் முதன்முறையாக தமிழகத்தில் இது இந்த தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி, அதாவது இந்த முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆட்சியில் இது போன்ற முதன்முறையாக இது போன்று இந்த கூட்டணி அரசு தான் இனிமேல் என்பது தொடங்கி இருக்கிறது. இந்த திமுக கூட்டணியில் இருந்து இப்போது இங்கே அமைச்சரவையில் பங்கேற்ற அந்த கூட்டணி கட்சிகள் மீண்டும் அது வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களிலேயோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலிலேயோ அதுக்கு அதிக நாட்கள் இல்லை, ஒரு 6 மாதம் 2 வருடங்கள் தான் இருக்கிறது. இவர்கள் அங்கே அரசில் இருந்து கொண்டு இன்னொரு கூட்டணியில் எப்படி பயணிக்க முடியும்? இதில் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குது. நீங்கள் ஒரு மூத்த தலைவர், உங்களுக்கு தெரியாது இல்லை? இல்லை, அது நிச்சயமா நீங்கள் சொல்றது கரெக்ட் தான். நாங்கள் கூட்டணியில் தர்மமா கூட்டணி அரசில் இப்போ நாங்கள் இடம் பெற்றிருக்கோம், வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணியில் இருந்து கொண்டே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தொடருவோமா இல்லையா என்பது இந்த தேர்தல் அறிவிக்கிற நேரத்தில் தான் முடிவெடுக்க முடியும். அன்றைய சூழ்நிலை எதுவோ அதுக்கு தக்க மாதிரி நாங்கள் நடப்போம். ஓகே. இப்போ இருக்கக்கூடிய அது தேர்தலை ஒட்டி முடிவெடுத்தாலுமே ஒரு 2 ஆண்டுகள் அந்த கூட்டணி அரசிலேயே இருந்து விட்டு திடீரென்று தேர்தலுக்காக இங்கு வரும்போது மக்கள் அதை எப்படி எதிர்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள்? உங்களுக்காக அந்த தேர்தலில் பணிபுரிந்த அதே கட்சியின், அது காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், நீங்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியாக இருக்கட்டும், அல்லது எப்படி திரும்ப அடுத்த தேர்தலில் பணிபுரிவாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி திரும்ப வர முடியும்? அதாவது வரக்கூடிய 6 மாச காலத்துல உள்ளாட்சி தேர்தல் வரப்போது சொல்றீங்க. அந்த உள்ளாட்சி தேர்தல் வரும்போது தான் தெரியும் என்ன மாதிரி நிலைமைன்னு. அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. அப்படி வரும்போது என்ன முடிவெடுக்கிறோம் என்பதை அன்னைக்குதான் சொல்ல முடியும். இப்ப முன் யோசனையா இப்படிதான் இருப்போம்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்த இப்போ தமிழகத்துல தமிழ்
வெற்றி கழகத்துடைய ஆட்சியை இடம்பெற்று அதில் பயணிக்கிறோம். இது இப்பொழுது உள்ள நிலைமை. வருங்காலத்தில் கூட்டணி எப்படி இருக்கும் என்பதை இப்போ நம்ம சொல்லி தீர்மானிக்க முடியாது. அன்றைய சூழ்நிலையை பொறுத்தது அது. இது நீண்ட காலமாக அந்த திமுக கூட்டணியில் தொடர்ந்து விட்டு இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் அந்த அமைச்சரவையில் அந்த அதிகார பொறுப்பில் அமர்ந்து விட்டு நீங்கள் கூடுதலாக ஒரு அமைச்சர் பதவி கேட்பதாக கூறுகிறீர்கள். ஆனால் இருக்கிறது 2 சட்டமன்ற உறுப்பினர்கள். இப்போது 35 தமிழகத்திற்கு அது 35 என்பது வந்து நிறைவடைந்து விட்டது. அந்த 235ல் 15% இந்த 35 என்பது. நாளை 2 அமைச்சர்கள், ஒன்று ஷாஜகான் பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியேற்க இருக்கிறார், மற்றொருவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக பொறுப்பேற்க பதவியேற்க இருக்கிறார். இதில் கூடுதலாக அமைச்சர் பதவி கேட்பதற்கு வாய்ப்பே இல்லையே சார். எப்படி கேட்க போறீங்க நீங்க? இல்லையே, அவங்க சொன்ன 2 பேரும் சொல்லியிருக்காங்க. 2 பேருக்கு நாளைக்கு பதவியேற்க சொல்லியிருக்காங்க. கூடுதல் குறைச்சங்கிற விவரம் நமக்கு தெரியல. அது முதலமைச்சருடைய கடையில் உள்ளது. நிறைவாக ஒரு கேள்வி சார். இந்த புதிய அரசு ஏற்பட்டதற்கு பிறகு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஒவ்வொன்றாக காங்கிரஸ், விசிகா, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், கடைசியாக ஐயுஎம்எல், இந்த கட்சிகள் தான் ஒவ்வொன்றாக வளர்வதால் திமுக பலவீனமடைந்திருக்கிறதோ, இனிமேல் தனித்து விடப்பட்டு பலவீனமடைந்திருப்பதை போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. திமுக கூட்டணி உடைந்து விட்டது என்ற விமர்சனமும் எழுகிறது. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? நிறைவாக சொல்லுங்க. இல்லை சார், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி, மு.க. ஸ்டாலின் தலைமை வகித்த கூட்டணி, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதில் இருந்தவர்கள் இப்பொழுது வெளியே இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. இது அதனால திராவிட முன்னேற்ற கழகம் பலகீனமாச்சு அப்படின்னு நாங்கள் நினைக்கிறதுக்கு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் பலமாக இருந்த காரணத்தினால்தான் கூட்டணியே சேர்ந்தோம். கூட்டணியில் சேர்ந்த அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகம் பலகீனமா இருந்துட்டு சேரல. திராவிட முன்னேற்ற கழகம் பலமா இருக்கு, அவங்கள நம்பினா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அடிப்படையில் தான் சேர்ந்தாங்க. அதனால கூட்டணியில் இருந்து மேலான கூட்டணியில் இருந்து கூட்டணி கட்சிகள் வெளியேறிவிட்ட காரணத்தினால திராவிட முன்னேற்ற கழகம் பலகீனமாகி விட்டது என்று நம்புவது அது வெறும் நம்பிக்கை தவிர உண்மையல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் போல வன்மையாக இருக்கு, வலிமையாக இருக்கு. வருங்காலத்தில் பல அற்புதங்களையும் பல புதிய சரித்திரங்களையும் நிச்சயமாக படைப்பாங்க. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி இருந்தவங்க வெளியே போனதுனால திராவிட முன்னேற்ற கழகமே பலகீனமாச்சு என்று அப்படி நம்பக்கூடியவன் நான் அல்ல. அந்த கட்சியை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அது காலப்போக்கில் மாற்றங்கள் வரும். நிச்சயமாக புதிய எழுச்சி ஏற்படும் என்றுதான் எனக்கு படுகிறது. ஓகே, நன்றி சார். இந்த அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்டு தற்போதைய அரசியல் நிலைமை மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் புதிய அரசியல் இடம்பெறுவதற்கான காரணங்கள், திமுக கூட்டணியில் தொடர்கிறதா இல்லையா என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.